ஹாய் குழந்தைங்களா, வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியா மேப்பை பார்க்க போகிறோம். இந்தியன் ஸ்டேட்ஸும் யூனியன் டெரிட்டரிஸ் அதோட கேபிட்டல்ஸ். இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட்ஸு, 8 யூனியன் டெரிட்டரிஸ். இருபத்தெட்டு ஸ்டேட்டும் மேலேருந்து கீழே மொத்தம் நார்த்து டு சவுத்து, ஈஸ்ட்டு டு வெஸ்ட்டு. வாங்க நம்ம உள்ளே போகலாம். மேலே நீங்கள் பார்க்குறீங்களா டாப்பில், அதில் நான் கலர் கொடுக்குறேன், அது பாருங்கள். ஹிமாச்சல பிரதேஷ் அதோட கேபிட்டல் என்னது? சிம்லா. நெக்ஸ்ட் எல்லோ கலரில் நம்ம வரைகிறோம் பார்த்தீங்களா, அது பஞ்சாபோட கேபிட்டல் எது? சண்டிகர். இந்த இப்போ ஒரு கலர் கொடுக்குறேன் பாருங்கள், உத்தராகண்டோட கேபிட்டல் எது? தெஹ்ராதூன். உத்தராகண்டோட கேபிட்டல் தெஹ்ராதூன். ஹரியானா, பஞ்சாப்க்கு கீழே என்னது இருக்குது? ஹரியானாவோட கேபிட்டலும் சண்டிகர். பஞ்சாப்க்கும் சண்டிகர் தான், ஹரியானாவுக்கும் சண்டிகர் தான். இப்போ நீங்கள் வர ராஜஸ்தானோட கேபிட்டல் எது? ஜெய்ப்பூர். உத்தராகண்டுக்கும் ஹரியானாவுக்கும் இடையில் என்ன இருக்குது? உத்தரப்பிரதேஷ். இதோட கேபிட்டல் என்னது? லக்னோ. வாங்க, உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் பாருங்கள் பீகாரோட கேபிட்டல் எது? பாட்னா. பாருங்கள், குட்டியாக சின்ன ஸ்டேட் மாதிரி இருக்குது பாருங்கள், சிக்கிம். என்னது? சிக்கிம். ரொம்ப நம்மளோட பார்டர் கேங்டாக். அதோட கேபிட்டல் எது? சிக்கிமோட கேபிட்டல் கேங்டாக். பாருங்கள், பீகார் சிக்கிம் பக்கத்தில் ஒன்று இருக்குது பாருங்கள், வெஸ்ட் பெங்கால். மம்தாஜியோட ஏரியா வெஸ்ட் பெங்கால். கேபிட்டல் என்னது? கொல்கத்தா. வெஸ்ட் பெங்காலோட கேபிட்டல் என்னது? கொல்கத்தா. பாருங்கள், வெஸ்ட் பெங்காலை ஒட்டி கொஞ்சம் அசாம். இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க? நார்த் ஈஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன? அசாமோட கேபிட்டல் திஸ்பூர். மேலே பாருங்கள், அருணாச்சல பிரதேஷோட கேபிட்டல் எது? ஈட்டாநகர். இப்போ பாருங்கள், அசாமுக்கும் அருணாச்சல பிரதேஷ்க்கும் பக்கத்தில் இருக்குது நாகாலாண்டோட கேபிட்டல் எது? கோஹிமா. நாகாலாண்டோட கேபிட்டல் எது? கோஹிமா. பாருங்கள், நாகாலாண்டு கீழே அசாம் பக்கத்தில் என்னது? மணிப்பூரோட கேபிட்டல் எது? இம்பால். மணிப்பூருக்கு கீழே அசாமுக்கு கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள், மிசோராம். நார்த் ஈஸ்டில் மிசோராம். இதோட கேபிட்டல் என்னது? ஐஸ்வா. மிசோராம் பக்கத்தில் என்ன இருக்குது? திருப்புராவோட கேபிட்டல் என்னது? அகர்தலா. பாருங்கள், அசாமுக்கு கீழே ஒட்டி இந்த திரிபுராக்கு அந்த பக்கம் என்னது இருக்குது? மெகாலயாவோட கேபிட்டல் என்னது? சிலாங். கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? ஜார்க்கண்ட். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜார்க்கண்ட்னாலே ராஞ்சி தான், நம்ம தோனி. ஜார்க்கண்டோட கேபிட்டல் எது? ராஞ்சி. பாருங்கள், மத்திய பிரதேஷோட கேபிட்டல் என்னது? போபால். மத்திய பிரதேஷ் நம்மளோட நாட்டோட மத்திய சென்ட்ரல் பிளேஸ். குஜராத் எல்லாருக்கும் தெரியுமா? நம்ம மோடிஜி பிறந்தவர், பிரைம் மினிஸ்டர் மோடிஜி பிறந்தவர். குஜராத்தோட கேபிட்டல் அது காந்தி நகர். அதோடு நம்ம காந்திஜியும் அங்கே தான் பிறந்தார். மகாத்மா காந்திஜி நம்ம நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அடுத்து பாருங்கள், சத்தீஸ்கரோட கேபிட்டல் அது? ராய்ப்பூர். இது என்னது? ஒடிசாவோட கேபிட்டல் புவனேஸ்வர். இது என்ன கிரீன் கலரா? மகாராஷ்டிராவோட கேபிட்டல் எது? மகாராஷ்டிராவோட கேபிட்டல் மும்பை. நம்ம சச்சின் டெண்டுல்கர் மும்பையில் தானே பிறந்தாங்க. தெலுங்கானாவோட கேபிட்டல் எது? ஆந்திர பிரதேஷ்லேருந்து பிரிச்சுட்டாங்க. தெலுங்கானாவோட கேபிட்டல் எது? ஹைதராபாத்.
தெலுங்கானாவோட கேபிட்டல் எது? ஹைதராபாத். ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் எது? அமராவதி. ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல் என்னது? அமராவதி. பாருங்கள். கர்நாடகாவோட கேபிட்டல் எது? பெங்களூர். கர்நாடகாவோட கேபிட்டல் பெங்களூர். பாருங்கள், குட்டியாக இருக்குது பாருங்கள். அந்த இடமே அழகாக இருக்குது. 3 எழுத்தான். கோவாவோட கேபிட்டல் என்னது? பனாஜி. நம்ம தமிழ்நாடு வந்துருச்சு. கேபிட்டல் என்னது? நீங்களே சொல்லுங்கள். சென்னை. தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. பக்கத்தில் பாருங்கள் கேரளா. நம்ம பூமியோட அழகான சொர்க்கம் வந்து என்னது? கேரளா. திருவனந்தபுரம். கேரளாவோட கேபிட்டல் எது? திருவனந்தபுரம். நீங்கள் இப்போது ஸ்டேட்ஸை பார்த்துட்டீங்க. இனி 8 யூனியன் டெரிட்டரிஸ் மேலேருந்து கீழே இருக்கு பாருங்கள். இப்போ மேலே டாப்பில் இருக்குது பாருங்கள், அது யூனியன் டெரிட்டரிஸ். எது? லடாக். ஜம்மு காஷ்மீர்லேருந்து பிரிச்சுட்டாங்க. லடாக்கோட கேபிட்டல் லே. லடாக்கோட கேபிட்டல் என்னது? லே. இது என்னது? ஜம்மு அண்ட் காஷ்மீர். எப்போ பார்த்தாலும் தீவிரவாதிங்க நம்ம இராணுவ வீரருக்கும் சண்டையாக இருக்கும்ல. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கேபிட்டல் எது? ஸ்ரீநகர். எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். வின்டர் டைமில் அப்படியே பனிமையாக இருக்குது, பனிமலையாக. ஓகே, இதெல்லாம் அந்த லடாக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் என்னது? யூனியன் டெரிட்டரிஸ். வாங்க அப்படியே போகலாம் கீழே. இங்கே பாருங்கள், ஹரியானா பக்கத்தில் டெல்லின்னு இருக்குல்ல. நம்மளோட இந்தியாவோட கேபிட்டல் எது? நியூ டெல்லி. டெல்லியோட கேபிட்டல் நியூ டெல்லி. ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த நான் லைன் போட்டோம்ல, அது என்னது? தாதர் அண்ட் நகர் ஹவேலி அண்ட் தாமன் அண்ட் டைவ். அதோட கேபிட்டல் என்னது? தமன். இங்கே பாருங்கள், நம்ம கேரளாவிலேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது பாருங்கள். கடலில் ஒரு சின்ன ஒரு ஐலாண்டு, அது பேர் லக்ஷதீப் ஐலாண்டு. அதோட கேபிட்டல் என்னது? கவரத்தி. அப்படியே ரைட் சைடில் வாங்க, நம்ம தமிழ்நாட்டில் ரைட் சைடில் வாங்க, என்னது இருக்குது? அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட். ஐலாண்டில் என்னென்னா 4 பக்கமும் கடல் இருக்கும், இடையில ஒரு சின்ன ஊர் இருக்கும். அந்த அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல் என்னதுன்னா போர்ட் பிளேயர். இது என்னது? புதுச்சேரியோட கேபிட்டல் என்னது? பாண்டிச்சேரி. அப்படியே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது கம்மி இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், see you செல்லக்குட்டிங்களா.